காலை வணக்கம். இந்த தீர்ப்பு என்னென்னா, இந்த எம்ஏசிடிஓபி கேசஸ் நடத்துகிறவங்க, இன்சூரன்ஸ் கேஸ் நடத்துகிறவங்க, இந்த ஒர்க்ஸ்மேன் காம்பன்சேஷன் கேஸ் நடத்துகிறவங்கெல்லாம் இதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னான்னு கேட்டிங்கன்னா, இது அம்மா இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க. இன்சூரன்ஸ் பண்ணிவிட்டு இறந்து போயிடுறாங்க அந்த அம்மா. ஆனால் அந்த இன்சூரன்ஸ் இப்போ ஆக்சிடெண்ட் இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு வாட்டி ஆக்சிடெண்ட் ஆகியிருக்காங்க. அதில் பல காயங்கள் இருக்குது. அதை பற்றி அந்த இன்சூரன்ஸ் ஃபார்மில் தெரிவிக்கலை அந்த அம்மா. ஆனால் இது இறப்பதற்கு முன்னாடி ஏற்பட்ட விபத்தால் தான் அந்த அம்மா காயங்கள் ஏற்பட்டு. இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நீங்கள் மிஸ்ரெப்ரசன்டேஷன், மிஸ்டேட்மெண்ட்டு அப்படின்னு பணம் கொடுக்க மறுத்ததுனால இந்த வழக்கு உயர்நீதிமன்றம் வரைக்கும் போச்சு. செக்ஷன் 45 சப்கிளாஸ் 4 இன்சூரன்ஸ் ஆக்ட். இதில் உயர்நீதிமன்றம் எஸ் திவ்யா வர்சஸ் எல்ஐசி ஆஃப் இந்தியா, திவ்யா வர்சஸ் எல்ஐசி ஆஃப் இந்தியா 2023-1 MLJ 464 மெட்ராஸ் 2023-1 MLJ 464 மெட்ராஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வெறும் மிஸ்டேட்மெண்ட்டு அப்புறம் சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட் பத்தாது. அது எப்படி இந்த இன்சூரன்ஸ் கிளைமுக்காக எந்த வகையில் அது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும்ன்றதை நீங்கள் சொல்லணும். இது ஆக்சிடெண்ட் ஆச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்சூரன்ஸ் கிளைம் கேட்குறது அந்த மாதிரி மரணத்துக்கு, இந்த ஆக்சிடெண்ட்டுகளில் நடந்த காயங்களுக்கும் இந்த மரணத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நெக்ஸஸே இல்லை. அதனால் அது சப்ரஷன் ஆஃப் ஃபேக்டாக இருந்தால் கூட இந்த இன்சூரன்ஸ் கிளைமை ரெப்யூடியேட் பண்ண முடியாது, மறுக்க முடியாது, கொடுத்து தான் ஆகணும்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவை மாதிரி நீங்கள் எம்ஏசிடிஓபியில் ஒர்க்ஸ்மேன் காம்பன்சேஷனில் இன்சூரன்ஸ் கிளைமில் உங்கள் வழக்கை நடத்துறதுக்கு முயற்சிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். காலை வணக்கம். நன்றி.